ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகும்போது ஸோ ப்ராபபிலிட்டி டு லாங் ட்ரேட் ஸோ அப் டு 900 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் டேஸாக வந்து ஃபியூ டேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றிட்டே போயிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி மேபி ஒரு இண்டிஷியன் பார் கிரியேட் ஆக, ஸோ லைக்லி இந்த மாதிரி ஓகேங்களா, ஒரு இண்டிஷியன் பார் கிரியேட் ஆக ப்ராபபிலிட்டி வெரி. ஸோ லாஸ்ட் டே நம்ம சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 23,751 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ ஏடிஎம்மாக எடுக்கிறோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸை வச்சு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 23,750 காலும் அண்ட் ஆல்சோ 750 போட்டும் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ரெண்டு சார்ட்டை வச்சு நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து சார்ட்டை சைட் பை சைடு வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்றத கிளியர் கட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அரைச்சி தான் விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி மட்டும்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் டாப்பில் இருந்து ஓகேங்களா, ஸோ ஹைலேருந்து லோ பார்த்தீங்கன்னா 270 பாயிண்ட். ஸோ இன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ பிக் மூவ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அடித்து அந்த இந்த மூவ் மட்டும்தான் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து அது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணும்போது சைட்வேஸ்ன்னு தான் தெரிஞ்சாச்சு. ஓகேப்பா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் செட்டப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 700 காலும் 800 போட்டு வந்து எடுப்போம். ஸோ இந்த இடத்துல ஸோ இவனோட பிபி 134.35 அப்படின்றது பிரேக் ஈவன். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இவனோட க்ரீன் லெவலில் வந்து சப்போர்ட் வந்து அடிக்கிறான் 136.95ல். பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவனும் பிரேக் ஈவனுக்கு மேலே இருக்கான். ஸோ 750 பார்க்கும்போதும் ஸோ நமக்கு கிளியர் கட்டாக சைட்வேஸ்னு வந்து சொல்லியாச்சு. 700 800 பார்க்கும்போதும் ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன்லேயும் என்ட்ரி போட முடியாது. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன டைமுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து 10 மணி 10 நிமிஷத்துக்கு ஒரு என்ட்ரி. ஸோ அதுக்கு டிபி அப்படின்றது மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 30 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போதே நம்ம டீசெண்டாக ட்ரெயில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கும். அஸ் செல்லர்ஸோட வியூவில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக 34 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங்லேயும் 34 பாயிண்ட்ஸ் வந்து பையிங்லேயும் உங்களால் தாராளமாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆஸ் பர் அவர் செட்டப் ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி, அதாவது செல்லிங்கில் ஒரு என்ட்ரி, இந்த பையிங்கில் ஒரு என்ட்ரி சேம் டைமுக்கு அடிச்சு இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் வந்து கிளியர் கட்டான என்ட்ரி. ஸோ அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு இது என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன டைம் 14:55. ஓகேங்களா? அதாவது 3 மணிக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வேளை எடுத்திருக்கீங்க அப்படின்னா இவன் பிரேக் டவுன் கொடுக்கும்போது இவன் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இவன் பிரேக் அவுட் கொடுத்து ஸோ ரீடெஸ்ட் எடுத்து இவன் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ பட் இந்த என்ட்ரியை வந்து எடுப்போம் அப்படின்னா ஸோ டைமிங் வந்து முடியுது அப்படிங்கும்போது ஸோ எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி அப்படின்னா ஸோ இது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, நீங்கள் அந்த டைமில் அந்த லாங் என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் 800 பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸோ 800 ஆல்சோ டேப்பிங் தட் பிபி. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். பட் இது வந்து நம்ம லைவ்லேயே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் எஜுகேஷனுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ 800 வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு
கீழே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஸ் அ ப்ரைஸ் ஆக்ஷன் பிளேயராக நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டே நம்ம சொன்ன மாதிரி இந்த சப்ளைக்கு வந்து மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ 900 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பனிங் அபோவ் த சப்ளை. ஸோ அப்போது போயிருக்கிறது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா ஹை மேடன் 870. ஓகேங்களா? ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிஃபோர்லேருந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அரௌண்ட் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, ஒரு 190 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓகே, இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் வச்சு பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் பார் ஹையர் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகியாச்சு. ஸோ ஃபிபனாசி வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீடெஸ்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை வந்து வரையும் போது ஸோ எக்ஸாக்ட்லி டேப்பிங் 618. ஸோ அப்போ 618 டேப் அடிச்சா அப்படியே மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அங்கே கீழே போனாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல். அதுக்கு பேர் சாக்கு இல்லை கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்று தான். இப்படி கீழே இறங்கி வருது லோ டைம் ஃப்ரேம் எப்போது ஹையர் ஐ வைக்கிது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வச்சா வந்து என்ட்ரி போட போகிறோம். பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி 1 மினிட்ல. ஸோ 1 மினிட்டுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம். 5 மினிட்ஸுக்கு 1 மினிட் அப்படின்றது எல்டிஎஃப் மீன்ஸ் லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே லோன்னு வருதுன்னா இப்படி வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹையர் ஹை நம்ம வந்து மாறுது. ஸோ அப்போ பிரேக் அவுட் கொடுத்தா மறுபாரே வந்து என்ட்ரி போடணும். ஓகேங்களா? ஸோ எல்லா டைமும் வந்து பிளாக்குக்கு வருவோம், ஆர்டர் பிளாக்கு பார்க்குறீங்க அப்படின்னா பிளாக்கு வருவோம், இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, இந்த அகைன் வந்து கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்தா எஸ்எல் வந்து கொடுக்கணும். பட் எஸ்எல் வந்து கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்றது டிபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை அதாவது 0.618ன்றது ஃபஸ்ட் டார்கெட். ஆல்மோஸ்ட் வந்து 1:1 தான் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்றது அதில் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு 1:2.5 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட என்ட்ரி. ஸோ போகும்போதே வந்து நீங்கள் ஸ்கேல்பிங்கில் பிடிச்சிட்டு வெளியே வந்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா அடுத்த கரெக்ஷனில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். பட் அடுத்த கரெக்ஷன் கொடுத்தானா அப்படின்றத வந்து ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கான், ஜஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டு அப்படியே ஏற்றிருக்கான். ஓகேங்களா? எப்போ வந்து ஸ்விங் லோ வந்து வயலட் ஆகுதோ அகைன் வந்து இன்னொரு லோ வந்து உடையதோ ஸோ அப்போ வந்து நீங்கள் டெஃபினட்டாக வச்சுருக்க கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வரும். ஏன்னா வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அகைன் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ எஸ்எல் வந்து வாங்கியிருப்போம். இந்த இடத்துல தான் நமக்கு அந்த ப்ரீமியம் 30 பாயிண்ட்ஸ் கொடுத்து கீழே வந்து வந்தது. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி கொடுத்து தான் வந்தோம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஸ்பாட் சார்ட்டில் என்ன மொமெண்டம் கொடுத்தாலும் ஆஸ் பர் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எனக்கு வந்து சைட் வேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ 700 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி. 30 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அகைன் வந்து 2 o'clock என்ட்ரி கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்திருக்க முடியாது. ஸோ ஓப்பனிங்கில் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஒரே ஒரு என்ட்ரி தான் 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரேட் அன்றைக்கி. ஓகே. ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரியே கேப் அப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 900 வரைக்கும் போகணும். 870 வரைக்கும் போயிருக்கு. அங்கே வந்து இந்த கரெக்ஷன் வந்து முடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னங்க நடக்கலாம்? ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு டே ஜோனு. ஸோ இது வந்து M15 வந்து ஃபீல்டு. ஓகேங்களா? என்ன நடக்கலாம் நாளைக்கு அப்படின்னா ஸோ இது லைக்லி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக பார்க்குறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் பேரில் உள்ளே வரீங்க அப்படின்னா லைக்லி இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான். ஓகேங்களா?
இங்கே இருக்க ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸ்விங்கில் வந்து உடைச்சிருக்கு அப்படின்னும் போது டேரெக்டாக இங்கே வந்து கேப் டவுன் ஓப்பனிங். ஓகேங்களா. ஸோ ஆர்எல்ஸ் ஓப்பனிங்கே இது வந்து உடைச்சா அப்படின்னா அப் டு 23,200 வரைக்கும் அவன் வரணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வரைக்கும் வரணும் அப்படின்னா அப் டு 23,200 வரைக்கும் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் வந்து கொடுப்போம் இந்த ஜோன்லலாம். ஓகேங்களா. அந்த ஜோனில் வந்து ரியாக்ஷன் தென் கரெக்ஷன் செல் சொன்ன மாதிரி வந்து வரதான் ப்ராபபிலிட்டி ஆர் வெரி ஹை. ஸோ எப்போவுமே வந்து ப்ரீமியம் இல்லாமல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ப்ரீமியம் இல்லைனா என்ட்ரி ப்ளூட்டும் நமக்கு யூஸ் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தான் ஸ்பாட் ஏற்றி இறக்கணும் அப்படின்னாலும் ப்ரீமியம் இல்லாமல் போது ஆஸ் அ பையராக 0 தான், ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் இல்லாமல் ப்ளே பண்ணாதீங்க என்றைக்குமே. ஓகே. ஸோ இந்த இடம் வருது அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து வித் இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிளாக் வருது அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் லாங் சைடு. ஸோ ஆர்எல்ஸ் இது ஓப்பனிங்லேயே இப்படி உடையிறோம் அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் அப் டு 23,200 வரைக்கும். ஸோ இந்த விக்குக்கும் வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது உடையுது அப்படின்னும் போது இந்த கேப்பில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 100 பாயிண்ட்ஸும் நமக்கு போதுமான பாயிண்ட் தான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட் வந்து டவுனில் முடிப்பாங்களா அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு கேள்வி தான். ஓகேங்களா. ஸோ மேபி இப்படி வருது அப்படின்னா இங்கேருந்து தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி டே பாரம் இப்போ என்னவா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டே சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னவா க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா டே பாரில் என்னவா க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இண்டிஷன் பாரை வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. என்னவா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ லைக்லி இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிஷன் பார் வந்து ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இண்டிஷன் பார் பட் வந்து ஹையில் ஓப்பன் ஆகி இன்சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்விங் ஐக்கு மேலே இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் ஆகியாச்சு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இருக்கிறத இங்கே மட்டும்தான் வரும். டெய்லியோட நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து சப்ளை ஃபெயில் ஆகிடுச்சு, அதுக்கு கிரியேட்டான ஃப்ளிப்பு. ஸோ மினிமம் டேடிஎஃப்பில் இங்கே வந்து தான் நெக்ஸ்ட் பை மூவ் ஆகணும். ஸோ அப்போது நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இவ்வளோ நல்லா ஏற்றின புல் மூவ் அப்படின்றது அதுக்கான கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அப் டு 22,800 வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு க்ளோசிங்கை பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் வந்து கம்மிங் டேஸில் கீழே வர வேண்டியது இருக்குது. இட்ஸ் அ மினிமம் அவ்வளோ தூரம் வந்து வரணும். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ.